ஹலோ எஸ் நம்ம மிஸ் எப்படி இருக்கீங்க? ஒரு டைலாக் ஒன்று கேட்டிருப்பீங்க எல்லாரும், கால் வைக்கிற இடம்லாம் கண்ணுவெடியாக இருந்தால் என்னடாடா பண்ணுறது அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இந்த திமுக காரங்களுக்கு, நாய் டம்ளர் குரூப்ஸுக்கும். அவங்க எதை தொட்டாலும் அதை எல்லாமே அவங்களுக்கு திருப்பி டேர்ன் ஆயிடுது. போட்டு அடின்னு அடிக்குது, அவங்கள செம்பட்டே அடிக்குது, என்ன பண்ணுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு இங்கிலீஷில். அந்த இன்டர்வியூ பார்த்தினா நானே வீடியோ போட்டிருந்தேன். அந்த இன்டர்வியூவில் 50-50 தான் அஜித் அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தார். அதே நேரத்தில் விஜய் அவர்களையும் கார்னர் பண்ண மாதிரி தான் மொத்த ஸ்பீச் இருந்துச்சு அப்படின்னு நானே தான் பதிவு போட்டிருந்தேன். பட் அதற்கு திருப்பி வேறு ஒரு பதிவு வந்து இப்போ அஜித் அவர்கள் கொடுத்துருக்காரு. அன்றைக்கி அதை போட்ட நாம இன்றைக்கி இதையும் போடணும்ல, அதுதானே நியாயம். ஏன்னா எப்போ ஒரு விஷயம் தவறாக நமக்கு படுதோ அந்த விஷயத்தை நம்ம சுட்டி காட்டும் போது, அந்த தவறான விஷயத்துக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்கும்போது அதையும் நம்ம இங்கே எடுத்து பேசணும்ல. ஸோ அதுதான் நம்மளுடைய பாலிசி. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸை போட்டு போயிருங்க. என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சேரணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. அன்னைக்கு அஜித் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் சம்பவத்திற்கு ஒட்டுமொத்த பொறுப்பும் விஜய் அவர்கள் மட்டுமே சேராது, ஒருத்தர் மட்டுமே சேராது அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து பதிவு பண்ணார். பேரை சொல்லலை, பட் ஒருத்தர் மட்டுமே அதற்கு காரணமாக முடியாது, நம்ம எல்லாருமே அதற்கு பொறுப்பு அப்படின்ற விஷயத்தை வந்து அங்கே பதிவு பண்ணியிருந்தார். கூட்டங்கள் கூடுறது வந்து சரியில்லை, அந்த மாதிரி கூட்டங்கள் கூடும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணார். நான் இதில் தான் என்ன சொல்லியிருந்தேன்னா, 50% அஜித் அவர்கள் சொன்னது சரி, விஜய் அவர்கள் மட்டுமே இதுக்கு பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார்ல, அது வாஸ்தவமான பேச்சு. ஆனால் கூட்டங்கள் கூடுறதை வந்து அவர் பேசியிருந்தது, நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி அவர் சொல்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு கலை நிகழ்ச்சிக்கோ இல்லை ஒரு ரோட் ஷோக்கோ இல்லை ஒரு ஒரு நடிகரை பார்க்கறதுக்கோ வர்ற கூட்டமாக இருந்தால் அது பரவாயில்ல. இது ஒரு அரசியல் கட்சி, அரசியல் கட்சியின் கூட்டம். அந்த கட்சியின் கூட்டத்தில் அவர்களோட கொள்கைகளையும் அவர்களுடைய நிலைப்பாட்டையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இடம். அப்படின்னும் போது அந்த இடத்துல தொண்டர்கள் மட்டும் ரசிகர்கள் மட்டும் வருவார்கள்னு எதிர்பார்க்க முடியாது. பொதுமக்களும் இருப்பாங்க, எதிர்கட்சிக்காரங்களும் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. இவர் என்ன பேச போகிறார், என்ன சொல்ல போகிறான்னு பார்க்கறதுக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வரும்போது அதை வந்து நம்ம வந்து ஆதரிக்கிறது வந்து சரி, அப்படி சரியில்லைன்னு சொன்னோம்னா எப்படி நம்ம அரசியல் நிகழ்வுகளை கொண்டுட்டு போகிறது அப்படின்றத என்னுடைய கேள்வியாக வச்சேன். ஏன்னா அவர் சொன்ன அந்த கூட்டங்கள் வந்து ஒரு திரையரங்கில் வர்றதோ இல்லை பால் கட் அவுட் வச்சு பால் ஊற்றுறதோ இல்லை பஸ்ஸில் ஏறி ஆட்டம் போட்டு சாவுறதோ வந்து நான் தவறுன்னு நானும் ஒத்துக்கிட்டேன். அதை அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், நானும் அதை ஒத்துக்கிறேன். பட் அரசியல் கூட்டங்கள் வேறு, இந்த கூட்டங்கள் வேறு அப்படின்றது தான் போன வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இதை மற்ற கம்யூனிட்டிஸ் இருக்காங்கல்ல, இந்த திராவிட கூட்டமும் இந்த நாய் டம்ளர் குரூப்பும், அதுங்கெல்லாம் என்ன பண்ணிச்சுங்கன்னா, அஜித் அவர்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலை, பார்த்தீங்களா இப்படி கூட்டம் கூட்டினால தான் இவ்வளோ பெரிய உயிரெலாம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வேறு மாதிரி திரிச்சு விட்டாங்க. ஆக்சுவலி இதை வந்து அஜித் அவர்கள் இப்போ திருப்பி இந்த வீடியோ செய்ய வேண்டிய அவசியம் கூட வந்திருக்காது. ஆனால் அவர் செஞ்சுருக்காருல, அதற்கு முதல் அவருக்கு ஒரு நன்றி. ஏன்னா சினிமா துறையில் இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் இன்றைக்கி விஜய்க்கு ஆதரவாக இருந்தாலும் வாய்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா அவங்களும் இன்றைக்கி அதே அந்த திருட்டு முன்னேற்ற கழகத்துடைய கட்டுப்பாட்டில் தான் அவங்களுடைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் போயிட்டுருக்கு. அப்படின்னும் போது அவர்களால் வாய் திறந்து எதுவும் சொல்ல முடியல. ஆனால் அதற்கு நேர்மாறாக விஜய் அவர்களுக்கு எகென்ஸ்டாக பேசக்கூடிய நடிகர்களும் டைரக்டர்களும் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சத்யராஜ் எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து அமீர் டைரக்டர் எடுத்துக்கலாம், அப்புறம் கரு பழனி அப்படின்னு, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. லிஸ்ட்டு போட்டு எடுத்தோம்னா போஸ் வெங்கட் இவங்கெல்லாம் அந்த மாதிரி கணக்கில் போகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களை எதிர்த்து பேசுகிறதுக்கு இவங்கெல்லாம் தயார்படுத்தப்பட்டவர்கள், இவங்கெல்லாம் தயாராகிட்டாங்க. நம்ம எடுத்து தான் பேசணும், தமிழ்நாட்டில் வேறு எந்த விஷயம் நடந்தாலும் எந்த தவறு நடந்தாலும் அதுக்கெல்லாம் நம்ம வாயை தரக்கூடாது, ஃபெவிகார் போட்டு வாயை ஒட்டிக்கணும். உதாரணத்துக்கு இந்த கோவையில் இப்போ நடந்த இந்த கற்பழிப்பாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கரூர் சம்பவத்தில் காவல்துறை அலட்சியமாக இருந்துச்சு அப்படின்னு பொதுமக்கள் பதிவு பண்ண விஷயத்தை வந்து வாயை மூடிட்டு ஃபெவிகார் போட்டி ஒட்டி வச்சுட்டு இருந்தாங்களே, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இவங்க வந்து வாயை மூடிப்பாங்க. பட் விஜயை குறை சொல்லணும் அப்படின்னா மட்டும் இவங்க வாய் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இவ்வளோ பெருசாக அண்டா மாதிரி திறக்கும், அண்டாவாய மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஈனப்பிறவிகளாக இவங்கெல்லாம் மாறிட்டாங்க. அந்த இடத்த வந்து அஜித் அவர்கள் எப்பவுமே ஒரு தனி மனிதர் தான். ஏன்னா அஜித் அவர்கள் வந்து எனக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு அரசியல் நோக்கம் கிடையாது, அரசியல் வந்து ஈடுபாடு படணுன்ற எண்ணம் கிடையாது. ஆனால் வாக்கு போடுறதுல மிக தலையாய கடமையாக வந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது அவரே போன்றவர்
ஒரு மிக உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர் ஒரு பதிவு போடும்போது அந்த பதிவில் வரக்கூடிய வார்த்தைகள் என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணும் அப்படின்றத அஜித் அவர்கள் யோசித்து பேசியிருக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய ஆதங்கமாக இருந்துச்சு போன வீடியோவில். ஆனால் அந்த புரிதல் இன்றைக்கி அஜித் அவர்களுக்கு வந்துருச்சு. பட் இவங்க எல்லாத்தையும் விட மாறுபட்டவர் அஜித் அப்படின்றத அவர் இப்போ இல்லை, ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே ப்ரூவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் அவர் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறீங்க, தன்னம்பிக்கையாக இருக்கிறாரு, தைரியமாக இருக்கிறாரு, எதிர்த்து பேசுகிறாரு அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி வரைக்குமே அவருடைய ஒரு உதாரணம் எடுத்து சொன்னோம் அப்படின்னா, கலைஞர் மேடையிலே எங்களை கம்பல் பண்ணி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசின விஷயம் தான் வைரல் ஆச்சு. அதற்கு ரஜினிகாந்த் அவர்கள் இருந்துச்சு கைத்தட்டினது இன்றைக்கி வரைக்கும் பேசு பொருளாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அதை தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் அவர் அப்படி பேசினார். அதற்கப்புறமா அவருக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக ஒரு செல்லப்பிள்ளையாகவே இருந்தார்னு சொன்னால் ஜெயலலிதா அவர்களுக்கு சொல்லலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் அவர் ஜெயலலிதா அம்மா அவர் எடுத்து அந்த கட்சியில் வச்சு எப்படியோ கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், அம்மா எனக்கு அரசியல் செட் ஆகாது, என்னை விட்டுருங்க, நான் இதுக்கு ஆள் இல்லை, இதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொன்னனால அந்த நேரத்தில் அஜித் அவர்களை அதற்கு மேலே ஜெயலலிதா அவர்கள் கம்பல் பண்ணலை. ஸோ அந்த பாயிண்டில் தான் ஒரு சைடு விஜயவர்களை உள்ளே இழுத்துடலாம் அப்படின்னு வந்தப்போ அதற்கு எஸ்ஐசி அவர்கள் அந்த நேரத்தில் சம்மதிக்காதனால விஜயவர்களும் அந்த டயத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய கட்சியில் போய் சேர முடியாமல் போச்சு. அது ஒரு நல்ல விஷயம்தான். இன்றைக்கி சேர்ந்துருந்தாருன்னா இன்றைக்கி 10ஓட 1 11 போயிருப்பார். ஆனால் சேராமல் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து மக்கள் மனசில் இவ்வளோ பெரிய ஒரு எண்ணத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது விஜயவர்கள். ஸோ இப்படி அஜித்தை பற்றி எல்லாரும் பேசும்போது தைரியமானவர், ஆனால் இப்படி தைரியமாக பேசின நபர் இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டாரு. இந்த இன்டர்வியூவில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோடு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமேன்றதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் இருந்துச்சு. ஏன்னா அந்த கிளாரிட்டி பத்தலைன்றதுனால தான் இன்றைக்கி கண்ட கலிசட நாயங்களாம் உட்காந்துக்கிட்டு விஜய் அவர்களுக்கு எதிர்த்து பேசிட்டாரு, விஜய் அவர்களை தாக்கி பேசிட்டாரு, இங்கே விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பிம்பத்தை நம்ம எப்படி உடைக்க முடியும்? நம்ம என்ன பேசினாலும் திருப்பி அவங்க பேச போகிறாங்க. இதை உடைக்கணும் அப்படின்னா அதுக்கு அவர் தான் திருப்பி பேசணும். அதை அவர் செஞ்சுருக்காரு பாருங்க. இந்த இடத்துல தான் மற்ற எல்லா நடிகர்களை விட அஜித் ஸ்டாண்ட் அலோன் பண்ணுறாரு. ஏன்னா அவருடைய கெரியர் என்ன அப்படின்றத பார்த்தாரு, படம் நடித்தார். அவருடைய பேஷனாக இன்றைக்கி என்ன இருக்குது, கார் ரேஸை பார்த்துட்ருக்காரு. அது பேஷனாக மட்டும் இல்லாமல் அவருடைய எண்ணம் என்னென்னா இந்த கார் ரேஸ் மூலிமா ஒரு தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய பெருமையை ஏற்படுத்தி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கார் ரேஸ் துறையை இந்தியாவிலும் பெரிய லெவலில் டெவலப் பண்ணணும், அதற்கு மிகப்பெரிய லெவலில் ஸ்பான்சர்ஸ்லாம் தேவைப்படுவாங்க அப்படின்னும்போது அவர் அதற்கு ஒரு அடையாளமாக நின்று அதை செய்யும் போது அடுத்தடுத்து அவரை பின்பற்றி வரக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிறதுக்கான எல்லா விஷயமும் நடக்கும். ஏன்னா இது ஒரு அரசாங்கத்தால் செய்ய முடியாது. ஏன்னா இந்த கார் ரேஸ் அப்படின்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒன்று. அதனால் இது அரசாங்கம் போய் இந்த கார் ரேஸுக்காக இவ்வளோ செலவு பண்ணி இதை பண்ணுங்க அப்படின்னா அது கஷ்டம். இது ஸ்பான்சர்ஸ் பண்ணி அவங்களுடைய பிராண்டட் விளம்பரம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு வேலையை தான் இன்றைக்கி அஜித் அவர்கள் அவருடைய ரூட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான், தன்னுடைய கடமை என்ன, வாக்கு போடுறது. அவருக்கு யார் சரின்னு படுதோ அவருக்கு வாக்கு போடுறது. இது மட்டும்தான் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஒரு மனிதரை நம்ம செய்ய வேண்டிய கடமை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை செய்கிறார். ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். அதற்கப்புறமா அவர் ஏன் அரசியலுக்குள்ள வரல, ஏன் இவ்வளோ பெரிய ஃபேமாக இருக்கார், இவ்வளோ ஃபேமாக இருந்து ஏன் மக்களை அரசியல் மயப்படுத்தலை அப்படின்ற கேள்விகளுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஏன்னு கேட்டால் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். பட் இந்த சந்தர்ப்பத்தை தான் இந்த இத்து போன நாயங்களாம் யூஸ் பண்ணிக்கிட்டு வேறு மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இந்த இத்து போன நாயங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு டைம் அஜித் அவர்கள் பேசின பேச்சுக்கே டிஎம்கேலேருந்து எவன்ட்டையும் பதில் கிடையாது. சேகர் பாபு கிட்டே இருக்கட்டும், இல்லை ஏன் சின்னவர்கிட்டே கூட இருக்கட்டுமே, அவர்கிட்ட கேட்டது கூட என்ன பதில் சொன்னார், இல்லை நான் வீடியோ என்ன முழுசாக பார்க்கல, அவர் என்ன பேசியிருக்கான்னு தெரியல, பார்த்துட்டு தான் பேச முடியும்னு சொல்லிட்டு எஸ்கேப் பண்ணார். சேகர் பாபு இந்த மாதிரி கேள்விக்கெலாம் எனக்கு பதில் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஓட்டுறாரு. இப்படி முதல் போட்ட வீடியோக்கே நம்ம முதல்ல போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட ஆரம்பித்தாங்க. இப்போ இவங்க பண்ண இந்த பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு அஜித் அவர்கள் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தெளிவான ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு. நான் இங்கே எந்த இடத்திலும் விஜய் அவர்களுக்கு எதிராக என் கருத்தை பதிவு பண்ணவில்லை. இது நான் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மெசேஜ். உன்னுடைய குடும்பத்தை பார், இதைத்தான் நான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை தான் நான் இப்போவும் சொல்கிறேன், எப்பயுமே சொல்லுவேன் அப்படின்றாப்புல. அண்ட் அட் த சேம் டைம் அவர் ஒரு சினிமா நடிகராகவே இருந்தாலும் ஒரு விஷயத்தை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவரே சொல்லியிருக்காரு, நான் என் படத்தை பார்த்து கொண்டாடி எல்லாரும் செய்யுங்கள் மகிழுங்கன்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் பண்ணது கிடையாது. என்னுடைய வேலையை நான் படம் நடிப்பது, உங்களுக்கு படம் பிடிச்சா நீங்கள் பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட்டாக இருந்துச்சு. பட் அதை ரொம்ப 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 கரெக்டாக இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம அஜித் அவர்கள் பெருசாக எந்த ப்ரொமோஷன்லையும் பார்க்க முடியாது. படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்சோ இல்லை அதுக்கப்புறமா வெற்றி விழாவோ எதுலேயுமே நம்ம பார்க்க முடியாது. இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் சொன்ன கருத்தை திரித்து மாற்றி போடுறத நிறுத்திக்கிங்க.
ஏன்னா எல்லா ஊடகங்களும் ஒரு சில ஊடகம் பண்ணுது அப்படின்றத வந்து அவர் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு, இது சரியில்லை அப்படின்னு. நான் எப்பயுமே விஜய் அவர்களுக்கு வந்து என்னுடைய எதிரியாக பார்த்ததில்ல, அவருடைய நண்பராகவும் அவருடைய நான் வந்து துணையாக தான் இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணார். இவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுன்னு பெரிய மசுரு. நீங்கள் என்னடா என்ன டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது, நீங்கள் எல்லாரும் என்ன வந்து வெளியிலேருந்து வந்தேறி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றது மாட்டுக்கிறது கிடையாது. அஃப்கோர்ஸ் நானும் கூட சொல்லியிருக்கேன், ஒரு சில இடங்களில் அஜித் அவர்கள் தமிழர் கிடையாது, தமிழராக இருந்தால் தமிழ் மக்கள் மேலே அக்கறை இருந்தால் அவர் வந்து சில விஷயங்கள் பண்ணட்டுமேனு என்னோட பழைய வீடியோக்களில் நான் வேறு சில காரணங்களுக்காக பேசியிருப்பேன். அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா புரியும். அது வந்து கம்பேரிட்டிவ்லி பேஸ்ட் ஆன் தளபதி ஃபிலிம் அண்ட் அஜித் ஃபிலிம் அந்த விஷயத்துக்காக பேசியிருந்திருப்பேன். அப்போ இவர் அந்த விஷயம் இவருக்கு உறுத்துது, உள்ளுக்குள்ளே இருக்குது. அதுக்காக இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் இந்த ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சு தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை தேடுவேன், அன்னைக்கு எல்லாரும் என்ன தமிழன் ஒத்துப்பாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து இவர் பதிவு பண்ணுறாரு. அது என்னமோ வாஸ்தவமான பேச்சு தான். ஏன்னா இந்த மாதிரி இத்து போன ஈத்தரைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் வந்து அரசியல் களத்தில் நுழையிறார், இல்லை அரசியல் களத்தில் அவங்களுக்கு ஆதரவாக இல்லை அப்படின்னா உடனே அவங்கள வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்காங்க இந்த நாய் தமிழர் குரூப்ஸ். அது உங்களுக்குமே தெரியும். அவங்கள உடனே என்ன முத்திரை குத்துவாங்க, நீ தமிழனா அப்படின்ட்டு முத்திரை குத்துவாங்க. அஃப்கோர்ஸ் அதில் எனக்கு மாட்டுக்கிறது கிடையாது, தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்றதுல நானும் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நபர். மற்ற ஆளுங்கெல்லாம் ஆண்டு பார்த்தாச்சு, நம்ம ஆள் ஆண்டா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளோட எண்ணம். ஆனால் அதற்கான சரியான ஆள் நமக்கு கிடைச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கல. இப்போ தான் அதற்கான ஆள் வந்து கிடச்சிருக்காரு. அதுதான் வந்து நம்ம தளபதி விஜய். ஸோ அதனால நம்ம அவருக்கு வந்து முழுசாக சப்போர்ட் பண்ணுறோம். அவர் வந்து அடுத்த சில மாற்றங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரான்ற நம்பிக்கையில் இருக்குது. பட் இதெல்லாம் தான் இவங்களுக்கு பிரச்சனை. இப்போ இவங்களுக்கு என்னென்னா, இவங்க வந்து திருட்டு முன்னேற்றத்துடைய கைகூலிங்க. அப்போ இவங்களுக்கு ஓட்டு வாங்குறது ஜெயிக்கிறது அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. அது நல்லாவே தெரியும். இவங்க வந்து ஒரு அல்லக்கைங்க, ஓகேங்களா? அந்தந்த இடத்துல நான் இந்த கேண்டிடேட் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி நிறுத்தி அது மூலிமா காசு வாங்கி சம்பாதிச்சு குளிர்காயிற ஒரு எச்சக்கலை பரதேசிங்க. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ உடனே அஜித் அவர்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடு, என்ன வேணால் பண்ணு, ஆனால் கடைசி வரைக்கும் விஜய் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பை உங்களால் பிரிக்க முடியாது அப்படின்றது இந்த ஈத்தரைங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பத்தாததுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கும் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணுன்ற அளவுக்கு போய்கிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இப்போ வந்து போயிட்டு இருக்கு ட்விட்டரில். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பட் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க, அஜித் அவர்களுடைய தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஏன்னா முதல்ல ஒரு பேட்டி அப்படி கொடுத்தாரு, அது கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. அது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சுது புரியல அப்படின்ற மைண்ட் செட்டில் போயிட்டு இருந்தது. பட் அதற்கு ஒரு கிளாரிஃபிகேஷனாக இன்றைக்கி வந்து ரங்கராஜ் பாண்டியோட இன்டர்வியூவில் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்ததுக்கு மிக்க 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 நன்றி அவருக்கு. ஏன்னா இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்காமல் இருந்தால் தான் இங்கே வந்து ரசிகர்கள் சண்டை பெருமளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக அஜித் அவர்கள் இருக்கார். ஏன்னா அவர் சொன்ன விஷயம், உங்கள் குடும்பத்தை பாருங்கள், நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைங்க அப்படின்ற விஷயத்தை சொல்கிறார். அப்படின்னா இவரை பின்பற்றக்கூடிய ரசிகர்களும் நல்லா இருக்கணும். அப்படின்னா இவர் சொன்ன விஷயம் கரெக்டாக போய் சேர்ந்துச்சா இல்லையன்றதை அனலைஸ் பண்ணி அது தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து திருத்தி அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் ஒரு நல்ல தலைவருக்கான பண்புன்னு சொல்லலாம். இல்லை ஒரு ரோல் மாடலாக அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த நபர் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் சொன்னால் பல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற ஒரு லெவலில் இருக்கக்கூடியவர். இந்த மாதிரி விஷயங்களை ஆராய்ஞ்சு பேசுகிறது தான் இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு நமக்கு தேவை. ஸோ அதை மிக சரியாக செஞ்சுருக்காரு அப்படின்றதில் நான் முழுசாக நம்புகிறேன். நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. இந்த பேட்டி அவர் கொடுத்தது ஐ ஆம் ஸோ ஹாப்பி. ஒரு மிகப்பெரிய கிளாரிஃபிகேஷன் போய் இன்றைக்கி விஜய் அவர்கள் அஜித் அவர்கள் அப்படின்ற அந்த சண்டை போய் இன்றைக்கி எல்லாரும் ஒன்றா ஒரே இடத்தில் பயணம் செய்கிறாங்க அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அரசியல் அப்படின்றது நமக்கானது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் அரசியல் இல்லாமல் இருந்த காலகட்டம் போய் இன்றைக்கி எல்லாருமே அரசியலை வந்து உற்று நோக்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா அதற்கும் காரணம் தளபதி அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சியா, another video. Love you all. Take care. Bye.